வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். இப்பொழுது கருவூர் ஜோதிடர் கரூர் மேட்டுத்தெருவில் இருக்கக்கூடிய ஆனந்தையா அவர்கள் வாருங்கள் வருவோம் இந்த 8வது ஜோதிட ஆய்வுக் கூட்டத்தினுடைய அவரது ஜோதிட ஆய்வை வழங்குமாறு வருக வருக நண்பர் வரைக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம். அறுபடை முருகா போற்றி போற்றி, 18 சித்திரங்கள் போற்றி போற்றி. ஜோதிடத்தில் பல கருத்துக்கள் பல இதெல்லாம் இருக்குங்க, நிறைய கடல். அதில் நீந்தி முத்தெடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க சில பேர்னால தான் முடியும். அந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லோரும் சொல்லுவோம் முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா சுபர்கள் இருக்காங்க, அசுபர்கள் இருக்காங்க. அப்போ சுபர்கள் நல்லவரா அசுபர்கள் நல்லவரான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சுபர் தான் நல்லவர், அசுபர்கள் என்றைக்காக தான் கெட்டவங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் சுபர்கள் அப்படி கணக்கு பொதுவான சுபர்கள் எடுத்துக்கிட்டோம்னா குரு, சுக்கிரன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், நல்லவரோடு சேர்ந்த புதன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கெட்டவர்கள் பார்த்திங்கன்னா சனி, செவ்வாய், சூரியன் இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இது பொதுவான சுபர்கள். இந்த பொதுவான சுபர்கள் எடுக்கிறத விட லக்ன சுபர்கள் எடுக்கிறது தான் முக்கியங்க. அப்போ ஒரு லக்னத்துக்கு செவ்வாய் சுபராக போயிடுவார், ஒரு லக்னத்துக்கு சூரியன் அசுபர் சுபராக போயிடுவார். அப்போ சுபர் தான் நல்லவர், அப்போ லக்ன சுபர் தான் நல்லவங்க அப்படின்னு பார்க்குறப்ப லக்ன சுபர்கள்னு பார்க்குறப்ப மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சுபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, 10 கூடிய சுக்கிரன் தான் சுபர். அவர் திசையில் அவர் நல்லது செய்வாரா அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்திங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் பதிலாக வரும். என்னான்னு கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், சுபர் பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் போய் உக்காந்துட்டாங்கன்னா கேந்திராதி தோஷத்தை வலுவாக கொடுத்துட்றாங்க. இப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னா 4ல் போய் உக்காந்துட்டார் அப்படின்னா அவர் மகர லக்னத்துக்கு 4ல் சுக்கிரன் போய் உட்காந்து சுக்கரசாரமே வாங்கியிருந்தார்னா அவர் பார்த்திங்கன்னா கேந்திராதி தோஷத்தை கொடுக்குறார ஒழிஞ்சு 10ஆம் இடத்துக்கு 7ல் போய் உட்காந்து அவர் பார்ட்னர்ஷிப் மொழியாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வாரி வழங்கிடுவார். அப்போ அவர் சுபராக இருந்து என்ன பிரயோஜனங்க? அவர் நல்லது செய்வாரா? சரி 7ல் போய் உட்காந்து கடகத்தில் போய் உட்காந்துட்டார் அப்படின்னா நல்லது செய்வாரா? அங்கேயும் கேந்திராதி தோஷத்தை கொடுக்குறார். சரி 10ல் போய் உட்காந்துட்டா அங்கேயும் கொடுக்குறார். அப்படிங்கிறப்ப 4, 7, 10ல் போய் உட்காந்தா அவர் நல்லது செய்யவே மாட்டார். சரி நல்லதுக்கு பதிலாக ரிவர்ஸில் கொடுத்துருவார். அப்போ தொழிலே செய்ய முடியாத சூழ்நிலைகளை கொடுத்துருவார். அப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனால் அந்த லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு யார் தான் நல்லது செய்வாங்கன்னா யார் சுக்கர சாரம் பெற்று கிரகங்கள் நடத்துதோ அவங்க அளப்பரிய யோகத்தை கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், மகர லக்னத்துக்கு 4ல் போய் ராகு உட்காந்து சுக்கரசாரம் வாங்கிட்டாருன்னா அந்த 18 வருஷ திசை போகிறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு மிக மிக அளப்பரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அது மாதிரி கிரகங்கள் சுபர்களுடைய அதாவது லக்ன சுபர்களுடைய சாரம் பெற்று திசை நடத்தினா தான் அது நல்லதாக நடக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு இதை சொல்கிறேங்க. அப்படி மகர லக்னங்க, மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சுக்கிரன் 11ல் போய் உட்காந்துருக்காருங்க. சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்குறாங்க. இவர் தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா? அதாவது மகர லக்னத்துக்கு விருச்சிகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்குறாங்க. 9, 10 தர்மகர்மதி சேர்ந்துருக்குறாங்க. இப்போ அவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா? ஒன்று சரிங்க. இல்லை அங்கே சுக்கிரன் பார்த்திங்கன்னா புதன் சாரம் வாங்கியிருக்கார். சரிங்க. இது ஒரு கணக்குங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகர லக்னத்துக்கு பாதகத்தில் போய் உக்காந்துட்டார். அப்போ இவர் தொழிலே செய்யக்கூடாது. அப்படிங்கிறப்ப இவர் அங்கே புதன் சாரம் 9 குடை சாரம்னு கணக்கெடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா அங்கே 6 குடை சாரம் தான் இது இருக்குது. அப்போ இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 8 குடைனா போயிடுறாரு புதன். அப்போ புதன் சாரம் வாங்கினீங்கன்னா கடன் நோய் நொடி எல்லாமே கொடுத்துருவார், வாரி வழங்கிடுவார். அப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்ககிட்ட நான் கேட்டேன். அவங்ககிட்ட கேட்குறப்ப சுக்கிரனுக்கு ஒரு 20, புதனுக்கு ஒரு 17, 37, அவர் வாங்கின சாரத்துக்கு ஒரு கணக்கு போட்டு 50 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னு 47 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு யோகாதிபதி யோகத்தை செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. அவர் பாதகத்தையும் செஞ்சிருவார். அவர் உட்காந்துருக்கிற இடத்த பொறுத்து அவர் வாங்கின சாரத்தை வச்சு தான் நம்ம கணக்கு எடுக்கணும். யோகா இப்போ இதில் தான் புதனும் சேர்ந்துருக்காரு, சுக்கிரனும் சேர்ந்துருக்குறாங்க. அப்போ
சேரக்கூடாது. அப்போ அப்போ சுக்கிரனும் புதனும் இங்கேயும் சேரக்கூடாது, இங்கேயும் சேரக்கூடாது, இங்கேயும் சேரக்கூடாது, இங்கேயும் சேரக்கூடாது. அப்புறம் எங்கே தான் சுக்கிரன் இருந்தால் நல்லது செய்வார்? சரி, அட்டமத்தில் போய் உக்காந்துடலாமா? போய் உக்காந்து சுக்கிர சாரமே வாங்கிட்டு திசையை அந்த திசையில் வந்து தொழில் செய்யலாமா? 10ஆம் இடத்துக்கு பாதகத்தில், அப்போ தொழில் செய்யக்கூடாது. அப்போ சுக்கிர தசை நடக்கிறப்ப பேசாமல் 5 குடையின் தசை நடக்குதா, பேசாமல் வாய் மூடி உட்காந்த இடத்துல யாராவது சம்பாரிச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம். அதை விட்டுட்டு சுக்கிர தசை மகர லக்னத்துக்கு சுக்கிர தசை நடக்குதுன்னு நீங்கள் சொல்லி அவர்கிட்ட தொழில் செஞ்சிட்டாருன்னா அளப்பறைய கஷ்டத்தை கொடுத்துருவார். எனக்கு வந்தவர் வந்து என்னென்னா 3ஆம் இடம் சகாயஸ்தானம், அதாவது நண்பர்களுடைய சாதம். அந்த நண்பர்கள் கூட கூட்டிகிட்டு வந்தவர் தான் என்கிட்ட கூப்பிட்டு வந்தப்போ, அப்போ இவர் கடனெல்லாம் யாரும் கட்ட முடியாது, இவர் இந்த தசை ஃபுல்லாக இப்படி தான் எதிர்ப்பார், எதுவும் மீண்டெல்லாம் வர முடியாது, அடுத்த சூரிய தசை இன்னும் இதை விட மோசமாக தான் போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இவருக்கு ஏதாவது நீ பணம் கொடுத்துருந்தீங்கன்னா சகாயம் மூலிமா இவர் யார்கிட்டயோ ஃபைனான்ஸில் சொல்லிவிட்டு நீ அந்த காசை வாங்கிட்டு வெளியில் வந்துன்னு சொன்னேன். அதுதான் நடந்துச்சுங்க. அப்போ 5 குடையின் தசை சுபர்கள் தசை தானே, ஏன் நல்லது நடக்கலை? சுக்கிர சாரம் பெற்ற கிரகங்கள் நல்லது செய்யும். அப்போ மகர லக்னத்துக்கு அப்போ வந்து இப்போ மீன லக்னம் எடுத்துங்க. மீன லக்னத்துக்கு சுபர்கள்னு சொல்லக்கூடாது. மீன லக்னத்துக்கு சுபர்கள் வந்து வேறு பொதுவான சுபர்கள்னு சொல்ல, குருவும் புதனும், இங்கே குரு இங்கே இருக்காருங்க, புதன் இங்கே இருக்கார். என்ன ஆகும்? மீன லக்னத்துக்கு குரு 4ல் 10ல் புதனை என்ன ஆகுங்க? தொழில் செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? என்னென்னா கேந்திராதிபதி 2 பேருமே ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறி இருக்கார், இந்த கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் இருக்குது. அப்போ தொழில் செய்யக்கூடாது. 2 சமசபை தான் பார்த்தது, ஒன்று செய்யக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது. அப்போ இவர் போய் ஒரு நிறுவனத்தில் உட்காந்து என்ன பண்ணுவார்? வந்தோன்னே என்கிட்ட கேட்ட கேள்வி இவர்கிட்ட, இவர் வந்து ஒரு நிறுவனத்தில் இதில் கல்வி ஸ்தானத்தில் இருக்காரான்னு கேட்டேன். ஏன்னா குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, 4ஆம் இடத்து அதிபதி 10க்கு வந்திருக்காரு. அப்போ இவர் கரஸ்பாண்டண்டாக இருக்காரான்னு கேட்டேன். ஆமாம், கரஸ்பாண்டண்டாக இருக்கார். இப்போ இவருக்கு குரு தசை நடக்குதுங்க. இந்த குரு தசை குரு தசை முடியறதுக்குள்ளாரையும் ஒன்று இவர் சூசைட் பண்ணிக்குவார், இல்லையா அந்த கல்வி ஸ்தானத்தை மூடிட்டு வெளியில் போயிடுவார் அப்படின்னு அது நடந்துகிட்டு இருக்குங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறக்கூடாது. மறு கேந்திரம் ஏறிட்டால் சுபர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளப்பரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் சுபர்கள் வந்து எப்பயுமே லக்ன சுபர்கள் எடுத்துக்கிட்டு தான் பேசினா தான் நல்லது. அப்போ லக்னாதிபதி பாதகத்துக்கு போயிட்டார், பாதகாதிபதி லக்னத்துக்கு வந்துட்டார், அப்படிங்கிறப்ப தொழில் செய்யக்கூடாது, கல்வி ஸ்தானம் எல்லாம் அவுட்டு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கன்னியா லக்னத்துக்குங்க, கன்னியா லக்னத்துக்கு 12ல் செவ்வாய் இருக்கார். அவர் சுக்கிர சாரம் பெற்று திசையை நடத்துகிறார். என்ன ஆகுங்க? அதான் 8 குடை செவ்வாய் 12 இல்லைங்க, 8 குடை செவ்வாய் 12ல் அவர் சுக்கிர சாரம் வாங்கியிருக்கார், 2 9 குடை சாரம் வாங்கியிருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அளப்பரிய யோகத்தை கொடுத்துருவார். ஆனால் அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம், செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கப்புறம் ராகு தசை வரப்போ அவரை ஆளையே காலி பண்ணிடுது. அது 8 குடை 12 மறைஞ்சால் நல்லது தானே பேசுகிறோம். கெட்டவன்லாம் கெட்டிட்டு ராஜபலம்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி நடக்குதா? இல்லை, நடக்கலை. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு லக்னத்திற்கும் யார் நல்லவங்க யார், அதை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசணுமா தான் சரியாக வருங்க. இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் யோகாதிபதிங்க. அவரும் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுத்தார். இங்கே வந்து 7ல் போய் உட்காந்துருக்காருங்க. மிதுன லக்னத்துக்கு 7ல் போய் சுக்கிரனை போய் உட்காந்து அவர் சுயசாரமே வாங்கியிருக்காருங்க. என்ன நடக்கும்? சுக்கிரதசை நடக்கிறப்ப அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகத்தில் போய் உட்காந்துட்டாருங்க. 5க்கு அதிபதி 12க்கு அதிபதி போய் உட்காந்துட்டார். அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா காலில் இதுங்க கேன்சருங்க, வயிற்றில் கேன்சரு. சுக்கிரதசை சுக்கிரபதியிலே முடிச்சிருச்சு. அப்போ யோகாதிபதி என்னது? மாரகத்தையே கொடுத்தார். பாதகத்துக்கு போகணும்னு மாரகத்தில் போய் உட்காந்தா மாரகத்தையே கொடுத்துட்டார். அப்போ சுக்கிரன் குரு இவங்களாம் நல்லவங்களா? அவங்களாம் நல்லவங்கள அந்த லக்னத்தை பொறுத்து அவங்க நல்லவங்களா? கிரக சேர்க்கையை வச்சு மற்றவங்களாம் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜாதகத்தை சொல்ல முடியும். அப்போ இந்த லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு இந்த மாதிரி போயிடறாருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கும் இவர் இவங்க கெட்டவங்களாக போயிடுறாங்க விட்ருங்க. இந்த லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கீழ் சுக்கிரன் ஓரளவுக்கு, இங்கேயே சுக்கிரன் புதன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. புதன் 2 பேருமே ராகு சாரம் வாங்கி ராகு 6ல் இருந்துட்டார்னா அளப்பரிய யோகத்தை செஞ்சிருவார். ஒன்று வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவார், இல்லையே எங்கே கடல் கடந்து போயிடணும், இல்லை எங்கேயோ போயிட்டு சுபமாக நல்ல விதமாக வாழ்வாங்க. அதை விட்டுவிட்டு இங்கே சுக்கிரன் வந்து குரு சாரம் வாங்கியிருந்தாலோ செவ்வாய் சாரம் வாங்கியிருந்தாலோ இந்த 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 லக்னத்துக்கு அந்த திசை சுக்கிர திசை அவுட்டு. ஒன்றுமே இந்த 20 வருஷ திசையை அவுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருவார் இந்த இதுக்கு.
இதே ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து 6 குடையனாக போகிறார். 6 குடையன் எங்கே போய் உட்காந்து இது பண்ணுறாரு அப்படின்னா 4 போய் உட்காந்துக்கலாம்னா இடம் பொருள் எல்லாத்தையும் வித்துறாங்க. அப்போ இந்த சுபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொடுக்குற கஷ்டத்தை வந்து வேறு யாரும் கொடுக்கறது இல்லைங்க. அப்போ சனி கொடுக்குறாரா, செவ்வாய் கொடுக்குறாரா, எல்லாமே நான் இப்போ கடகலக்கணத்துக்கு செவ்வாய் எடுத்துங்க 5, 10 குடையவன் அவர் இதுலேயே போய் உட்காந்து குருசாரம் வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அளப்பரிய யோகத்தை கொடுத்துறாரு. இதே கடகலக்கணத்துக்கு எடுத்திங்கன்னா புதன் இதை இங்கே சுக்கிரனும் குருவும் சேர்ந்துருக்குறாங்க. 2 சாரப்பரி எழுதுனேன். ஏன்னா மூட்டையில் பணத்தை அள்ளிட்டு வரேன், ஏன்னா டெய்லி அப்படி தான் எடுத்துகிட்டு வரேன், சூட் கேஸெல்லாம் வச்சு அடிக்கிட்டு போட முடியலைங்க அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? இங்கே செவ்வாய் குரு சாரம், குரு செவ்வாய் சாரம். அப்போ அளப்பரிய யோகத்தை கொடுத்துறாரு. அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்னாதிபதி என்ன ஆனார், அந்த லக்னத்துக்கு அவர் சுபரா, அந்த சுபரை வந்து சுபராக இருந்தார்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 11 கண்டிஷன் இருக்குங்க. இந்த 11 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இந்த குருவும் சுக்கரனும் தருவாங்க. எல்லாம் தரவே மாட்டாங்க. இந்த லக்னத்துக்கு எடுத்துங்க, இந்த லக்னத்துக்கு குரு வந்து நல்லவர், 4க்கு அதிபதி. அந்த 4க்கு அதிபதி உச்சமாயிட்டார்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு பலனை கொடுப்பாங்க. குருசாரம் வாங்கிட்டார் அப்படின்னா நல்ல ஒரு இது கொண்டு போவார். 8க்கு லக்னாதிபதி 8க்கு போயிட்டார்னு கணக்கு எடுக்கிறத விட சுயசாரம் வாங்கியிருக்கிறதுனால அங்கே வலுவாக இருந்துருவார். அதே இந்த லக்னத்துக்கு இந்த 3ல் போய் உட்காந்துருந்தாருன்னா 3ல் போய் உட்காந்து குருசாரமே வாங்கிட்டார் அப்படின்னா யோகத்தை அளப்பரிய யோகத்தை கொடுத்துருவார். அப்போ சுபர்கள் யோகத்தை செய்வாங்களா, அசுபர்கள் யோகத்தை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு சனி மிகப்பெரிய அளப்பரிய யோகத்தை செய்வார். எங்கே இருந்தால் கடகத்தில் இருந்து புதன் சாரம் வாங்கியிருந்தாலோ, 2ல் உட்காந்து புதன் சாரம் வாங்கியிருந்தாலோ, 6ல் போய் உட்காந்து புதன் சாரம் வாங்கியிருந்தாலோ அளப்பரிய யோகத்தை 19 வருஷமே பட்டையை கலப்போம். அடுத்து வர புதன் தசை அதோட பிச்சுக்கிட்டு கொடுக்கும். அப்போ யார் இவங்களை கொடுக்குறத விட அவங்க நல்லது கொடுத்துட்றாங்களே, சனி பகவான் நல்லது கொடுத்துட்றாரு. இந்த கடகலக்கணத்துக்கு எடுத்துங்க, செவ்வாய் அளப்பரிய யோகத்தை கொடுத்துறாரு, கெட்டவர் தானே. லக்ன பொதுவான அசுபர் தானே, அவர் எப்படி கொடுத்துட்றாரு. அதே இந்த தனுசு லக்னத்துக்கு சூரியன் இங்கேயே உட்காந்து சுயசாரம் வாங்கிட்டார்னா அம்சத்துலேயும் இங்கேயே வருவார். 9 கூட லக்னத்தில் உட்காந்து அப்பா மூலியமாக வரக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துருவார். அப்பா இறந்ததுக்கப்புறம் அவருடைய வேலையை கூட கொடுத்துருவார். அப்போ இந்த லக்னத்துக்கு யார் சூரியன் நல்லவர். 2ஆம் இடத்துல இருக்கிறத விட 2ஆம் இடத்துல போய் உட்காந்து சூரிய சாரம் வாங்குறத விட லக்னத்தில் உட்காந்து சூரிய சாரம் வாங்குறது தான் சிறப்பு, மிக மிக சிறப்பு. அப்போ இவர் நல்லதாக போயிடுறாரா, சூரியன் நல்லவராக போயிடுறாரா, இந்த லக்னத்துக்கு செவ்வாய் நல்லவராக போயிடுறாரு, இந்த 2 லக்னத்துக்கு சனி நல்லவராக போயிடுறாரு. அப்போ சுபர்கள் கொடுக்கறத விட அசுபர்கள் நல்ல விதமாக கொடுத்துட்டு போகிறாங்களே. அப்போ அசுரர்கள் நல்லவர்களா, அவங்களும் கெட்டவங்க தான். எப்படி கெட்டவங்க? இதே துலா லக்னத்துக்கு 5ல் தானே இருக்கார், 5ல் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, நல்லது செஞ்சுருவாரா? அங்கே என்னென்ன சாரம் இருக்குங்க? 5ல் போய் உட்காந்துட்டாருன்னா செவ்வாய் சாரம் இருக்குது, ராகு சாரம் இருக்கும், குரு சாரம் இருக்கும். அந்த தசை அவுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ லக்னத்துக்கு யார் சேர்ந்துருக்காங்க, லக்னத்துக்கு கிரக சேர்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் கூட சேர்ந்துருக்கிறாங்க, 5, 10 குடையவன், 5, 9 குடையவன்லாம் எங்கே போய் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சு தான் ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம கணக்கெடுக்க முடியுமா ஒழிஞ்சு எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து பொதுவான இதை சொல்லிட போயிடக்கூடாது. இப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு நல்லவர். ஆனால் அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், பாதகத்துக்கு நீங்கள் போய் உட்காந்துட்டா கூட புதன் சாரம் வாங்கிட்டா கூட நல்லது செஞ்சுருவார், சனி சாரம் வாங்கிட்டா கெடுதல் பலத்தை கொடுத்துட்றாரு. அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் தான் முக்கியமாக ஒழிஞ்சு பொதுவான சுபர்கள் பார்த்துக்காதீங்க. அதே மாதிரி சூரியனார் அடிக்கடி இது சொல்லுவார், குரு பார்வை நல்ல பார்வை அப்படிம்பார். நான் குரு பார்வை நல்ல பார்வையை எடுத்துக்கிறதில்ல. அவருக்கு எனக்கு நிறையா முரண்பாடான கருத்தெல்லாம் வரும். இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நான் குரு பார்வை வந்து நல்ல பார்வைன்னு எடுத்துக்க, எந்த லக்னத்தில் போய் உட்காந்து எந்த இது பண்ணுறா, எந்த பாவத்துக்கு அவர் நல்லா வரும் அந்த பார்வை தான் நல்ல பார்வை அப்படிங்கிறத என்னுடைய கணக்குங்க. இப்போ குரு வந்து கும்பலக்னம் சார், கும்பலக்னத்துக்கு குரு வந்து 5ல் இருக்கார், 5ல் போய் உட்காந்து அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாருங்க, அப்புறம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது நல்ல பார்வையா? இப்போ நல்ல பார்வைன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா அப்பா இருக்கணும்ல. எனக்கு சுக்கரதசை வந்தோடனே எனக்கு அப்பாவை தூக்கிட்டாங்க. அப்போ அவர் பார்வை என்ன பார்வை இருந்ததுன்னா பிரயோஜனம். அப்போ அந்த பார்வை வந்து லக்னத்தை பார்க்குறாரா, சரி ரைட் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கலாம், அவ்வளோதான். அதேமாதிரி செவ்வாய் பார்வை கொடுமையான பார்வை, சனி பார்வை கொடுமையான பார்வை அப்படின்லாம் சொல்லுவாங்க. சனி இப்போ ஒன்றும் இல்லைங்க, கடகலக்கணத்துக்கு செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிறாங்க, அருமையான காதலை கொடுத்து லவ் மேரேஜ் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க. அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் கெட்டது தானே நடக்கணும். ஆனால் 2மே நல்லது நடக்குது, 2மே சேர்ந்து 3ல் இருக்குதுங்க. கடகலக்கணத்துக்கு 5ல் வந்து செவ்வாயும் இதுவும் சேர்ந்து குரு சாரம் வாங்கியிருக்கு, அருமையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, வாழ்க்கை நல்லா சிறப்பாக போகுது. அப்போ நான் சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லக்னத்திற்கு சுபர்கள் வந்து செய்கிறத விட அசுபர்களே நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது குற்றம் குறைகள் தவறுகள் இருந்தால் மன்னிச்சிருங்க.
சரிங்க. 41 வயசாயிருச்சு. இன்னும் 3 தடவை முயற்சி நின்றுச்சு. இதுக்கு ஜோதிடர் நீங்களும் மற்றவங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணம் இதுக்கு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான். மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் தான். அந்த சூரியனும் குருவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு வந்து 10ல் போய் உட்காந்துட்டாரு. இது 5ஆம் இடத்துக்கு 10ல் போய் உட்காந்துட்டார். அதை எடுக்கிறத விட இந்த லக்னத்துக்கு மாரகத்தில் போய் உட்காந்துட்டாருங்க. யார்? சூரியன் 5 கூடையின் மாரகத்தில் போய் உட்காந்துட்டாரு. இவர் இது 9க்கு அதிபதி தன் ஸ்தானத்துக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார். அப்படிங்கிறப்ப இவர் வந்து எத்தனை செருப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை செருப்பு வாங்கினாலும் நடந்துகிட்டே இருக்கலாமோ, கல்யாணம் எப்போன்னு சொல்ல முடியாது. அப்போ யோகாதிபதிங்கன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கெட்டு போயிட்டார். இந்த 5க்கு அதிபதினு சொல்லவர் 2ல் போய் கெட்டு போயிட்டு அவர் 8 கூடை சாரனோட போய் சேர்ந்துட்டார். அப்போ திருமணம் என்னான்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நடக்கிற திசை வந்து சந்திர திசைங்களா? சந்திர திசையில் சனி புத்தி. சார் சுக்கிரன் என்ன சாரங்க? சனி சாரம், பாதகாதிபதி சாரம் வாங்கியிருக்கார். முதல்ல வந்து நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்குன்னா என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டாம் இடம் திருமணத்துக்கு குடும்பம் அமையுமா அப்படின்னு 2ஆம் இடத்தை பார்த்து சொல்கிறது. 7ஆம் இடம் யார் மனைவியாக வர்றதுன்னு சொல்கிறது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அவர் என்ன வரணும்னு. அவர் பாக்கியாதிபதி 8க்கு தன் ஸ்தானத்துக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு அதிபதி செவ்வாயோடு போய் சேர்ந்தார், 8க்கு அதிபதியாக போய் சேர்ந்துட்டார். அப்போ இதுவரையும் திருமணம் ஆகிருக்கக்கூடாது. இவருக்கு என்ன வயசாகுதுங்க? 41 வயசு ஆகுது. நான் இப்போ வந்து சந்திர தசை நடக்குது. இந்த லக்னத்துக்கு பாருங்கள், 7க்கு அதிபதி 4ல் போய் உக்காந்து 4க்கு அதிபதி பாருங்கள் 12ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ சுகஸ்தானமும் இவருக்கு போச்சு. அப்போ இவருக்கு சுகஸ்தானம் இல்லைங்கிறதுனால இப்போ சந்திர தசையில் சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் புதன் புத்தி வரப்போதே இவர் கல்யாணம் ஆகும். அது எப்போன்னு சொல்ல முடியாது. புதன் புத்தியில் ஆகலாம். புதன் சூரிய சாரம் 5 கூடை சாரம் ஆகும். புதன் புத்தியில் தான் ஆகும். இப்போ சனி புத்தியில் என்ன தான்னாலும் ஆகாது. அதுவும் புதன் திசையில் ஆகலாம். லாம் தான் போடலாம், முடிஞ்சு ஆகும்னு சொல்ல முடியாது. ஆகும் 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 ரைட் ஆகும். அது வேணாங்க. அது பார்ட்டியில் யாரும் சொல்ல வேணாம். இல்லை, பார்ட்டி யாருன்னு சொல்ல வேணாம். நமக்கு கட்டம் தான் முக்கியம். அப்போ இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து 42 வயசாச்சு, லேட் மேரேஜ். அப்போ வந்து சந்திர தசை நடக்க 4 கூடையின் தசைங்க. அவர் 12ல் போய் மறைஞ்சிருந்தாலும் அவர் என்ன சாரங்க? புதன் சாரம் தான். அதான் பிரச்சனைங்க. லக்னம் வாங்கின 4 கூடையே 6 கூடையே. இப்போ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சந்திரன் வந்து புதன் சாரமோ சனி சாரமோ இதெல்லாம் வாங்கக்கூடாது. வாங்கினோம்னா அவர் போகஸ்தானம் அவுட்டு. ஆமாம், 3ல் போய் ராகு போகக்காரன் போகஸ்தானத்திலே போய் உட்காந்துருக்காருங்க. இவர் என்ன சாரங்க? குரு சாரமாக இருந்துச்சுன்னா குரு 8க்கு போயிட்டார். 8 கூடை சாரம். எப்படி பார்த்தாலும் இவருக்கு வந்து சுகஸ்தானம் அவுட்டு சார். இதுக்கு ஒரே வழி என்னென்னா, இவர் 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை வேறு ஜாதி வேறு மதத்தில் இது மாதிரி பண்ணிங்கன்னா தான் இவருக்கு வந்து முதல் தாரம் நிற்கும். இல்லையா தாலி கட்டாமல் வாழ சொல்லுங்கள். அவர் சொன்னால் அவர் திட்டுவார் என்னையை பொறுத்தவரை தாலி கட்டுறது வந்து திருமணம் அல்ல. எப்போ வந்து தாம்பத்திய உறவு இருக்குதோ அதுதான் திருமண பந்தம். அந்த திருமண பந்தத்துக்கு வந்து இவருக்கு ஏற்றவரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2ஆம் தாரமாக கட்டலாம், அவ்வளோ. வரக்கூடிய மனைவி சார், வரக்கூடிய இல்லை, இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் 11க்கு அதிபதி உச்சமாக இருக்கார் சார். அப்படியே வரக்கூடிய மனைவினால இவர் கல்யாணம் ஆகும். அவர் யாருங்க? இவர் செவ்வாசரமா. அதாவதுங்க இவர் சன்னியாசி ஜாதகம். இப்படியே இருந்துக்கிறோம், நல்லது, அவ்வளோதான். ஆமாம், 2ஆம் தாரமாக பண்ணிக்கிட்டா தான் நல்லது. நன்றிங்க. நம்ம கரூர் மேட்டுத்தூர் அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு ஜாதகம் போட்டு அதுக்கு ஓரடி பலன் சொல்லி பழகிட்டார். இன்றைக்கி ஒரு ஜாதகம் போடலை அவர். அதனால் நம்மளாக
அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நல்ல அருமையான பலன் சொன்னார். ஆனால் இது அவர் கல்யாணம் ஆனப்போன்னு எல்லாம் பார்த்து ஒன்றும் படம் ஓடலை, இது வரைக்கும் ஓடலை. எங்களுக்கு தங்கப்படன் ஐயா ஒரு சொல்லி கொடுத்தாரு, நம்ம ஐயாவும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 10 கூடையவனையும் இதை வந்து ஏழுக்குணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேது தொடர்பு கொண்டுட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து சன்னியாசி ஜாதகம், லக்கணம், லக்கணாதிபதி, 10 கூடையவன், இவங்களை வந்து 10ஆம் இடத்தையும் 10 கூடையவனையும் இவர் தொடர்பு கேது தொடர்பு கொண்டுட்டாருன்னா, இப்போ இவர் வந்து பார்த்தோம்னா லக்கணாதிபதி சாரம் வாங்கியிருக்காருங்களா, 10 கூடையவனா போயிட்டாரா, அவரை கேது தொடர்பு கொள்கிறாரா, சன்னியாசி ஜாதகம். ரொம்ப ஈஸியான ஒரு சன்னியாசிக்கு வந்து இது ஒரு ஈஸியான ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மெத்தேடுங்க. மற்ற அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அன்னை சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு மிகுந்த நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் வர்றவங்க சொல்லும் போதும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.